विशारद उत्तर அதுக்கு பேஜ் नंबर 272 पंचवटी खंडकाव्य की प्राकृतिक छटा का वर्णन कीजिए அதாவது பஞ்சவட்டியினுடைய பஞ்சவட்டி காவியம் நடந்த அந்த பகுதி இருக்குல்ல, அதோட இயற்கை அழகை வர்ணித்து எழுத சொல்கிறாங்க. பஞ்சவட்டி ராஷ்டிரகவி மைத்திலீஸ்வரன் குப்தஜி கா கண்டகாவிய. பஞ்சவட்டிங்கிறது தேசிய கவிஞரான மைத்திலீஸ்வரன் குப்தரோட கண்டகாவியம். கண்டகாவியமே பிராகிருத்திக் சித்திரன் கேலியே கம் அவசர் ஹி மில்தா ஹை. ஒரு கண்டகாவியம்னு எடுத்துக்கிட்டால் அதில் இயற்கை அழகை பற்றி வர்ணிக்கிறது குறைவாகத்தான் இருக்கிறது. ஃபிர்பி குப்தஜீனே பஞ்சவட்டிமே பிரகிருதி का सुंदर वर्णन क्या है. இருந்தாலும் குப்தஜி பஞ்சவட்டியில் இயற்கையை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கிறாரு. பிரகிருதி வர்ணன் கே சாத் ஹி இயற்கை வர்ணிப்பு உடனேயே காவிய का आरंभ होता है. காவியம் ஆரம்பமாகிறது. கவி कहते हैं कि கவிஞர் சொல்கிறாரு, ஆகாஷ் में चंद्रमा बहुत सुंदर है. வானத்தில் சந்திரன் ரொம்ப அழகாக இருக்கிறது. उसकी संचल किरणें जल और तल के साथ खेल रही है. அதோட அன்ஸ்டடியான ரேஸ் நீர் மற்றும் நிலத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது. चांदनी आकाश और भूमि पर पूर्ण रूप से छा गई है. நில ஒளி சாந்தினா நில ஒளியானது வானம் மற்றும் பூமியின் முழுவதுமே பரவி காணப்படுகிறது. சாந்தினி கே ஸ்பர்ஷசே நில ஒளியின் டச்னால தர்த்தி பிரசன்ன ஹோ கயி ஹே. இந்த பூமியே சந்தோஷம் அடைந்து விட்டது. வக சீதி கடி घासों के द्वारा अपनी प्रसन्नता प्रकट कर रही है. அது நேராக கடி காசோங் அப்படின்னா நேராக நிற்கக்கூடிய ஸ்ட்ரைட்டாக நிற்கக்கூடிய அந்த புட்கள் இருக்குல்ல, அதன் மூலமாக தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துதான். அப்படியே சந்தோஷத்தில் புல்லுலாம் அப்படியே நட்டமாக நிற்கிதான். பவன் தீரே தீரே பக்ரகாகே. பவன்னா காற்று மெல்ல மெல்ல வீசி கொண்டு இருக்கிறது. चारु चंद्र की संचल किरणें खेल रही हैं. जल तल में स्वच्छ चांदनी बिछी हुई है. अवनी और अंबर तल में. அதாவது இந்த இப்போ நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் சாரு சந்திரனா ஃபுல் மூன். அதோட அந்த நில ஒளியானது அந்த அன்ஸ்டடியான அந்த ரேஸு இப்போ என்னவெல்லாம் கவிஞர் வர்ணித்து சொன்னாரோ, நீர் மற்றும் நிலத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறது அப்படிலாம் சொன்னாங்கள்ல, அதை அப்படியே ஒரு போயம் மாதிரி எழுதியிருக்காங்க. இதில் லக்ஷ்மண் पंचवटी में रात को अकेले बैठे हैं. லக்ஷ்மண் பஞ்சவட்டியில் இரவு நேரத்தில் தனியாக உட்காந்துருக்கான். வே अपने दिल में बहुत कुछ सोचते हैं. அவன் தன்னோட மனதில் நிறைய விஷயத்தை யோசிக்கிறான். கவி यहाँ भी प्राकृतिक वर्णन को जोड़ देते हैं. கவிஞர் இங்கே கூட இயற்கை வர்ணிப்பை இதோட ஆட் பண்ணுறாரு. रात को यह भूमि मोतियों को बिखेर देती है. இரவு நேரத்தில் இந்த பூமி மோத்தியோங் அப்படின்னா முத்துக்கள் அப்படின்னா என்ன, அந்த காலையில் தூங்கி வச்சா பனித்துளிகள் மாதிரி இருக்கும் இலை மேலே, அதை தான் இவர் முத்துக்கள்னு சொல்கிறாரு. பிக்கேர்னா ஸ்ப்ரெட்டு. இரவு நேரத்தில் பூமியானது முத்துக்களை பரப்பி பிக்கேர் தேத்தியை பரப்பி விடுகிறது. சுபக் ஹோனே பர் விடிந்தவுடன் காலையானவுடன் சூரஜ் உன் மோத்தியோங்கோ பட்டோர் லேத்தா ஹே. சூரியன் அந்த முத்துக்களை உருக வைத்து விடுகிறது. ஜப் சந்தியா ஆத்தி ஹே தப் சூரஜ் வே மோத்தி உசே தேக்கர் சலா ஜாத்தா ஹே. எப்பொழுது மாலை பொழுது வருகிறதோ அப்பொழுது சூரியன் வே மோத்தி அந்த முத்துகளை உசே தேக்கர் சலா ஜாத்தா ஹே கொடுத்து விட்டு போயிருந்தான். அதாவது காலையில் அது உருக வைக்கிது, மாலை நேரத்தில் அந்த முத்துகளை பூமிக்கு கொடுத்துட்டு போயிருந்தான். இஸ்லியே காலி ராத் நயா ரூப் பாத்திகே. அதனால் கருமையான இரவே ஒரு புதிய ரூபத்தை அடைகிறது. ஓசுக்கி பூந்து அந்த பனித்துளிகள் சூரஜ் காலி ராத் அதாவது அந்த பனித்துளிகள் சூரியன் அந்த இருட்டு கருப்பான இரவு நேரம் சமக்தே தாரே ஷைன் பண்ணக்கூடிய ஸ்டார்ஸு இன் சப்கா எக் வர்ணன் அனோக்காக. இது எல்லாத்தோட வர்ணிப்பும் ஒப்பற்றதாக இருக்கிறது. ஹே இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை தான் இப்போ போயம் மாதிரி எழுதுவாங்க. ஹே பிகேர் தேத்தி வசுந்தரா மோத்தி சப்கே சோனே பர். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது முத்தை விட்டுட்டு போகுது. ரவி பட்டோர் லேத்தா ஹே உன்கோ சதா சபேரா ஹோனே பர். அப்படியே காலையில் வந்தோன்னே உருக வச்சிருந்தோம். நைட்டு தூங்குறப்ப முத்துக்களை விட்டுட்டு போகுமா, காலையில் வந்தோன்னே உருக வச்சுருமா. இதை இந்த சூரியன் பண்ணிக்கிட்டே இருக்குமா. லக்ஷ்மண் ஆகே சோச்சते हैं कि லக்ஷ்மண் இதுக்கு மேலே யோசிக்கிறான்னா கோதாவரி நதிக்கா தட்டு தாள் தே ரஹா ஹே. கோதாவரியினுடைய நதி கரை தாளம் கொடுத்து கொண்டிருக்கிறது, தாளம் போட்டுட்ருக்கு. அதாவது நதிக்கரைனாலே ஒரு சலசலப்பான ஒரு சத்தம் இருக்கும்ல, அதை இப்படி வர்ணிக்கிறான்.
पेड़ों के पत्ते उस तान के अनुसार नाचते हैं. மரத்தோட இலைகள் அந்த தாளத்திற்கு தகுந்த மாதிரி ஆடுது. इसलिए चांद और तारे इन दृश्यों को लालच के साथ देख रहे हैं. அதனால் மூணும் ஸ்டார்ஸும் இந்த காட்சியை வந்து பேராசையோடு பார்த்து கொண்டு இருக்கிறது. ராத்துக்கோ சப் பக்ஷி சுப் பைட்டே, இரவு நேரத்தில் எல்லா பேர்ட்ஸும் அமைதியாக உட்காந்துருக்கு. லக்ஷ்மண் கோ வே பக்ஷி கஹ்ரி சோச்சுமே படே கவிகன் லக்தே ஹேன். லக்ஷ்மணனுக்கு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கஹ்ரி சோச்சுமே ஆழ்ந்த யோசனையில் இந்த பறவைலாம் இருக்குதோ அப்படின்னு படே கவிகன் லக்தே ஆழ்ந்த யோசனையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞன் எப்படி இருப்பானோ அப்படி தோணுது அந்த பறவைகளை பார்க்கும்போது அவனுக்கு. லக்ஷ்மணன் ஒரு சூர்பனகா விவாது கர்த்தே. லக்ஷ்மணனும் சூர்பனகாவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இத்தனையுமே சபேரே இதில் விடிஞ்சே போயிடுச்சு. இது வந்து சபேரே. சீதாஜி குட்டியாசே பாகராயி, சீதா வந்து குடிசையை விட்டு வெளியில் வர்றாங்க. விடிஞ்ச உடனே சீதா வந்து அவங்க இருக்கிற குடிசையிலேருந்து வெளியில் வராங்க. பஞ்சவட்டி காவியமே ராத் கா ஜித்னா சுந்தர் வர்ணகே சுபஹ் கா பி உத்னா அனுப்பம் வர்ணனிகே. பஞ்சவட்டி காவியத்தில் இரவு நேரம் எப்படி அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கோ அதுபோல் காலை பொழுதும் ஒப்பற்ற முறையில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. லக்ஷ்மண் சூர்பனகா और सीताजी तीनों एक दूसरे को देखते थे. லக்ஷ்மண் சூர்பனகா சீதாஜி மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. தீனோங்க மௌனத்தே, மூணு பேரும் மௌனமாக இருந்தாங்க. எக் நாட்டக்கே திருஷ்ய பரிவர்த்தன்கே சமானத்தா. இந்த நாடக காட்சி ஒரு மாற்றத்திற்கு சமமாக இருந்தது. காட்சி மாற்றத்திற்கு சமமாக இருந்தது. पेड़ों पर बैठे पक्षी नाटक के इस नए दृश्य को देखने के लिए उत्सुक थे. மரத்தில் அமர்ந்திருந்த பறவைகள் இந்த புதிய காட்சியை பார்த்து ரொம்ப உற்சாகமாக இருந்தன. பஞ்சவட்டி காவியமே பிரகிருதி கா சுந்தர் வர்ணனிகே. பஞ்சவட்டி காவியத்தில் இயற்கை அழகான முறையில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆஜ்கே கவியோं के लिए यह अक्षय मात्र बना हुआ है. இன்றைய கவிஞர்களுக்கு இது அக்ஷய் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கிடைக்கிறது. அதாவது இன்றைய காலத்து கவிஞர்களுக்கு கூட இதை நம்ம எப்படி எழுதலாமோ அப்படி எழுதலாமோங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கக்கூடிய அளவில் அந்த காலத்திலேயே கவிஞர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. தன்யவாத்.